மக்கள் நல கூட்டணியின் செயல் திட்டமே ஒருங்கிணைப்பாளர் என்று அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த தனித்த நேர்காணலில் அவர் பகிர்ந்து கொண்டவற்றை இப்போது பார்க்கலாம். சமகால அரசியலில் மக்கள் நல கூட்டணி இல்லாமல் அரசியலை பேசிவிட முடியாது. அதேபோல் அதில் அங்கம் வைக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கருத்து இல்லாமல் மக்கள் நல கூட்டணி பற்றியும் பேசிவிட முடியாது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான திரு டி.கே. ரங்கராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். பொதுவாக மக்கள் நல கூட்டணி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னர் கூட்டு இயக்கமாக செயல்பட்டது. தேர்தலுக்கு சமயத்தில் அது தேர்தலுக்காக வேண்டி மக்கள் கூட்டணி என்று உருமாற்றம் பெற்றது. இப்படி மாற்றம் பெற்ற மக்கள் நல கூட்டணி நடைபெறக்கூடிய 3 தேர்தல்களை சந்திக்க மாட்டோம், தவிர்க்கிறோம் என்று கூறுவது சரியா? உங்கள் கருத்து என்ன? 4 கட்சிகளும் கூடி பேசின பொழுது தேர்தலில் போட்டிப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். ஏன்னா சென்ற முறை தஞ்சையில் அப்புறம் 3 இடைத்தேர்தலில் 3 கட்சிகள் போட்டி போட்டிருக்கு. ஒருவர் இறந்த காரணத்தினால மதுரையில் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. இது 3லேயுமே 3 வேட்பாளர்கள் ஏற்கனவே நின்று இருக்காங்க. எக்ஸப்ட் தஞ்சையில் விஜயகாந்தினுடைய கட்சியை தவிர பாக்கி 2லேயும் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர் தான் நின்று இருக்காங்க. ஆகவே அவங்க நிற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அவங்க இப்போது பணபலத்தை எதிர்த்து போட்டி போட முடியாது என்று பல்வேறு காரணங்கள் அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது. என்ன காரணங்கள் இருந்தாலும் போட்டி போட வேண்டும் என்கிற கருத்தை மார்க்சிஸ்ட் கட்சி அழுத்தமாக குறிப்பிட்டது. ஒரு உடன்பாடு 4 பேருக்கு வராத காரணத்தினால நாங்களும் போட்டி போட வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகும் பொழுது எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று தேர்தலில் பங்கேற்பது. எக்காரணம் கொண்டும் தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது. அப்படி தேர்தலில் புறக்கணிக்கவில்லை, பங்கேற்கவில்லை என்றால் ஒரு கட்சியவோ இல்லை அது சார்பாக எந்த ஒரு இயக்கத்தையோ ஆதரிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தலில் பங்கு பெறாமல் இருப்பது எந்த விதமான தாக்கத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதுமே தேர்தலை புறக்கணித்ததோ அல்லது தேர்தலை விட்டு விலகியதோ கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இன்னும் யாரை ஆதரிப்பது என்பதை நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலை. அதற்கான நேரம் காலம் இருக்கிற காரணத்தினால நாங்கள் யாரையுமே ஆதரிக்கவில்லை என்கிற முடிவு எடுத்து விட்டதாகன்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. மக்கள் நல கூட்டணிக்கு கண்டிப்பாக இது ஒரு கூட்டணிக்கு வென்று வரும்பொழுது இதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி தேவையில்லை என்ற கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் முன்வைத்ததாக ஊடகங்கள்லாம் சொல்லப்பட்டன. குறிப்பாக உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுத்தது, எனவே அவர்களிடம் கேட்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஒருங்கிணைப்பாளர் பதவி மக்கள் நல கூட்டணிக்கு தேவையா? மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அன்றைய தேர்தல் காலகட்டத்தில் வைகோ அவர்கள் இருந்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டியது என்பது மக்கள் நல கூட்டணி உருவாக்கிய குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் ஒருங்கிணைப்பாளர். நபரை சுற்றி அல்ல, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஒட்டித்தான் ஒருங்கிணைப்பு என்பது வர முடியுமே தவிர வேறு முறையில் வர முடியாது என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டி. மக்கள் நல கூட்டணி உருவாகும் பொழுது மிக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கட்சிகளோட கூட்டணி கிடையாது. குறிப்பாக தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம், பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டோம், தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகள் அதிமுகவோ திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்பது உங்கள் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் இன்று விடுதலை சிறுத்தைகள், உங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக சென்று காங்கிரஸ் வேட்பாளரும் புதுச்சேரி மாநிலத்துடைய முதல்வருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த முடிவு உங்களுக்கு ஏற்புடையதா? நான் அது இன்னும் அஃபிஷியலாக பார்க்கல. அதை முழுமையாக என்ன சொல்லி அவங்க ஆதரிக்கிறாங்க என்று தெரியாமல் நான் அதன் மீது கருத்து சொல்வது பொருத்தமாக இருக்காது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நீங்கள் தெரிவிச்சுக்கிறீங்க. அதற்கு ஒருங்கிணைப்பாளர் என்பது பொது செயல் திட்டம்தான். அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எந்த சூழ்நிலை என்பதை பொறுத்து முடிவெடுக்கும், யாருக்கு ஆதரவளிப்போம் என்பதை தெரிவிப்பதற்கும் உங்களுக்கு போதிய கால அவகாசம் இருக்குது என்று தெரிவிச்சுக்கிங்க. இதுவரை